ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். உமக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலே துயரம் நிறைந்த தேடுதல், துயரம் நிறைந்த தேடுதல் என்கிற தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்கள். சுவிசேஷத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த நாளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கென்று லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46 முதல் 48 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 46 முதல் 48 வசனங்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோம் என்றாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து வளர்ந்த நாட்களிலே 30 வயதுக்கு உட்பட்ட அந்த நாட்களில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை லூக்கா மாத்திரம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 முதல் கடைசி வரையிலும் வாசிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருந்த பொழுது நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை லூக்கா இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பெற்றோரும், அதாவது தகப்பன் என்று எண்ணப்பட்ட யோசேப்பும் மரியாளும் இயேசுவோடு கூட அவர்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு எருசலேமுக்கு போனார்கள். அப்படி பஸ்காவை ஆசரித்து விட்டு அவர்கள் திரும்பி வரும் பொழுது ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்த பிறகு பார்த்தால் இயேசுவை காணவில்லை. அவர்கள் அதிர்ச்சி அடைந்து மறுபடியும் திரும்பி எருசலேமுக்கு போய் ஆண்டவரை தேடினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 12 வயதில் அவர் அப்பொழுது தேவாலயத்திலே அங்கே அமர்ந்து அங்கே இருந்த வேதபாரகரோடும் பிரதான ஆசாரியரோடும் போதகர்களோடும் சம்பாஷணை செய்கிறவரை கண்டுபிடித்தார்கள். அங்கே பார்த்து அவருடைய ஞானத்தையெல்லாம், அவர் கேட்ட கேள்வி, சொன்ன பதில் எல்லாவற்றையும் கண்டு அங்கிருந்த அந்த வேதபாரகர்கள் ஆச்சரியப்பட்டார். இந்த நிலையில்தான் இயேசுவை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடித்து சொன்ன வார்த்தை, மகனே, நானும் உன் தகப்பனும் எவ்வளவு விசாரத்தோடு தேடினோம், எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று சொல்லி பிறகு அவர்களோடு கூட வந்து நாசரேத்தில் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். இதில் இருந்து அறிமுகமாக சில வார்த்தைகளை மனதில் வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த யோசேப்பும் மரியாளும் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அர்ப்பணிப்புள்ள ஒரு யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள், அர்ப்பணிப்புள்ள யூதர்கள். ஆகவே அவர்கள் குடும்பத்தோடு கூட எருசலேமுக்கு போய் பண்டிகை ஆசரிப்பதில் மிகவும் பயபக்தியாக கருத்தாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் இதே பகுதியில்
2ஆம் அதிகாரம் 41 வாசிங்க பார்க்கலாம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய், அப்படி அவர்கள் பண்டிகை ஆசரிக்க எருசலேமுக்கு போன அப்படிப்பட்ட நல்ல யூத அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் பிரமாணமாய் கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இஸ்ரவேலனும் 3 பண்டிகைக்கு கண்டிப்பாக அவர்கள் எருசலேமுக்கு போய் பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்பது ஆண்டவர்களுக்கு எழுதி கொடுத்த பிரமாணங்க. பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்த பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த 3 பண்டிகையிலும் அவர்கள் எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்கு போய் பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருந்தாருங்க. நீங்கள் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பாருங்களேன். 16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் அப்படின்னு ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த பிரமாணத்தை கடைபிடிப்பதில் தான் யோசேப்பு மரியாளும் அவர்கள் உறுதியா இருந்தார். ஆகவே தான் சொன்ன நல்ல அர்ப்பணிப்புள்ள ஒரு யூதர்கள் சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்துவன்னு பேர் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த கிறிஸ்துவை உடையவர்களாய் நம்ம வளருமான்னு பார்க்கணுங்க. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஆலயத்தில் பங்கெடுப்பது மற்றும் விசேஷத்த கூட்டங்களில் பங்கெடுப்பது, இடையில் நடக்கிற உபவாச ஜபங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் பங்கு பெற்று ஆண்டவரை தேடுகிற அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்கணும். எதுக்கு இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? சோத்திரம். இன்றைக்கு இருக்கிற நமக்கு இதெல்லாம் பிரயோஜனமான ஒன்று. இப்பெல்லாம் கிறிஸ்தவங்கிறது, இந்த அர்ப்பணிப்புங்கிறதே மறந்துவிட்ட ஒரு காலமாக இருக்கிறது. கவனிங்கள். ஆகவே அவர்கள் அர்ப்பணிப்புள்ள யூதர்களாக இருந்து ஆண்டவரை தேடுவதிலே பண்டிகை ஆசிரியர்கள் கருத்தாக இருந்தார்கள். சரிங்க. அதில் குறிப்பாக இன்னொரு குறிப்பு என்னன்னா, பஸ்கா பண்டிகைக்கு கண்டிப்பாக போகணும். 3 பண்டிகை சொன்னேன். அதில் பஸ்கா பண்டிகைக்கு என்ன ஆனாலும் கண்டிப்பாக போக வேண்டும். அந்த பஸ்காவை ஆசரிக்கத்தான் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு அவர்கள் எருசலேமுக்கு போய் பண்டிகை ஆசரித்திருக்கிறார்கள். திரும்பி வந்த பொழுதுதான் ஒரு நாள் ஆன பிறகு இயேசுவை காணவில்லை. அப்புறம் தேடி கண்டுபிடித்து மறுபடியும் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இதில் சில முக்கியமான கருத்தை நமக்கு தியானிக்கிறேங்க. இதை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சுவிசேஷன்னு விட்டுறக்கூடாதுங்க. இந்த நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கிற ஒரு அற்புதமான சில நல்ல ஆவிக்கிற ஆலோசனைகள் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனமானவைகள். ஆகவே இதை கேளுங்க. கேட்டு சோத்திர ஆண்டவங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சோத்திர சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு இன்னும் தொடர்ந்து முன்னேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி திரும்பி வந்த பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவை தேவாலயத்தில் கண்டு மரியாள் சொன்ன வார்த்தையை தான் இப்போ வாசிக்க கேட்டோம். இப்போ 48 மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி மகனே மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே. ஆகவே தான் இந்த செய்திக்கு தலைப்பு துயரம் நிறைந்த தேடுதல் அப்படின்னு. விசாரத்தோடு தேடினோமே என்று மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை. இதில் இருந்து ஒரு 3 முக்கியமான குறிப்புகளை நமது சிந்தனைக்கென்று இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு நமது வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் குறிப்பு இதிலிருந்து இயேசுவை காணவில்லை. மிக எளிமையாக அதே நேரத்தில் நமக்கு பிரயோஜனப்படுகிற விதத்தில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவை காணவில்லை. லூக்கா சுவிசேஷம் 2:43. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர்கள் எருசலேமில் திரும்பி வரும்பொழுது ஒரு நாள் பிரயாணத்தின் பொழுது தான்
ஆண்டவரை காணவில்லை என்று கண்டுபிடித்தார்கள். அந்த நாட்களில் இந்த பண்டிகைக்கு போகிற யூத வழக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அனைத்து ஊர்களிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் எருசலேமுக்கு வருவார்கள். எப்படி வருவாங்கன்னா, கோவேறு கழுதைகள், குதிரைகள், குதிரை வண்டிகள், கால்நடையாய் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பண்டிகை எருசலேமுக்கு வருவார்கள். அப்படி வரும்பொழுது சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெற்றோர், ஸ்திரீகள் என்று ஏராளமான கூட்டம் இருக்குங்க. அப்படி அவர்கள் அந்த திரளான கூட்டத்தின் மத்தியிலே அவர்கள் புறப்பட்டு வருவார்கள். இன்னும் சொல்ல போனால், அந்த பல ஊரிலிருந்து அந்த எருசலேமின் மலை மேல் இருக்கிற தேவாலயத்துக்கு போகும்பொழுது, இந்த மலை அடிவாரத்திலிருந்து அந்த மலை பாதையில் போகும்பொழுது பாடல்களை பாடிக்கொண்டு சந்தோஷமாய் போவார்கள். அப்படி மலை பாதையிலே ஏறி செல்லும்போது பாடுகிற பாடலுக்கு பேரு தாங்க ஆரோகண சங்கீதம். நீங்க சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம்னு வரும். இப்போ ஆரோகண சங்கீதம் என்றால் அப்படி மலை பாதையிலே ஏறி செல்லும் பொழுது பக்தர்கள் பாடிக்கொண்டு போன பாடல்கள் நிறைய சொல்லலாம். இப்படி சங்கீத புஸ்தகங்களே பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட சங்கீதங்கள் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக பாடியிருக்கா. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா 113ஆம் சங்கத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் பஸ்காவின் பொழுது, பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது அவர்கள் பாடுகிற பாடல்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அந்த பாடலை பாடிவிட்டு தான் அவர் ஒலிவ மலைக்கு போனார்னு மார்க் 14:26 பார்க்கிறோம். இப்படி அன்றைக்கு அப்படி எருசலேமுக்கு போவதும் பிரயாணப்பட்டு போவதும் வருவதும் விசேஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏராளமான கூட்டம். அப்படி ஏராளமான கூட்டத்தோடு போய் திரும்பி வரும் பொழுது தான் அந்த கூட்டத்திலே அவர் எங்கோ இருக்கிறார் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் ஒரு நாள் இருந்து விட்டார்கள். நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நினைப்பிலே அவர்கள் வந்து விட்டார்கள். அந்த வார்த்தை பாருங்க, ரம்யான ஒரு வார்த்தைங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் 43 மறுபடியும் வாசிக்கிறேன் பார்க்கலாம். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பாரோ என்று நினைத்து. அப்ப என்ன நினைப்புல வந்திருக்கிறாங்க? அவன் கூட தான் இருக்கிறாரு, ஆனால் பிரயாணக்கார கூட்டத்திலே இருப்பார் என்று நினைத்து கொண்டு வந்து விட்டார். ஆனால் இயேசுவோ எருசலேமில் இருந்து விட்டார். பாருங்க, இதை நினைத்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு, அவரை அறிந்து கொண்ட தேவ ஜனத்துக்கு அவர் இல்லைன்னா எத்தனை ஒரு துயரம். அதான் மரியாள் சொல்றாங்க பாருங்க, மகனே விசாரத்தோடு தேடினோமே. ஆண்டவரை நேசிக்கிற ஜனத்துக்கு அவர் நம்மோடு கூட இல்லை என்றால் எத்தனை துயரம் பாருங்க. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா என்கிற ஆராய்ச்சி தான் எல்லா ஆராய்ச்சியோட மிக முக்கியமானது. அவர் நம்மோடு இருக்கிறாரா? அவர் பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதா? அவர் தந்த அபிஷேகம் நம்மோடு இருக்கிறதா? பரிசுத்தாவி நம்மோடு கூட இருக்கிறாரா? ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறதா? அவர் சத்தம் கேட்க முடியுதா? நாம் அவரோடு பேசுறோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதி நமக்கு இருக்கா? அதுதான் ரொம்ப முக்கியம். இவர்கள் நினைப்பில இருந்துட்டாங்க, இருக்கிறார் நினைப்பில். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து விட்டு அவர் இருக்கிறார் நினைப்பில வாழ்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. கவனிக்கணுங்க. இஷ்டம் போல வாடுறது, மனம் போல வாடுறது, ஆண்டவரை தேடுறதில்ல, ஜெபம் பண்றதில்ல, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றதில்ல, தேவ பிரசன்னத்தெல்லாம் உணருது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இஷ்டம் போல போறது வர்றது, வேலைக்கு போறது, பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, இதெல்லாம் மனம் போல வாழ்ந்து விட்டு, ஆனால் இருக்கிறார் என்று நான் கிறிஸ்தவன் என்றும் அவர் என்னோடு இருக்கிறார் நினைப்பில வாழ்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளமா இருக்கிறார்கள். கவனிக்கணுங்க. இவர்கள் இருக்கிறார் நினைப்பில இருந்தார்கள். அதுல அந்த வார்த்தை பாருங்க, இன்னொரு வார்த்தை அந்த 44, அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்தார்கள்.
பார்த்தீங்களா? இதை பார்க்கும் பொழுது சிம்சோன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சிம்சோனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த வார்த்தை ரொம்ப ஆழமா இருக்கும். நியாயாதிபதி புஸ்தகம் 16:20 கொஞ்சம் வாசி. நியாயாதிபதி 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், அது அண்டர்லைன் பண்ணணுங்க. சிம்சோன் வாழ்க்கையிலே துயரமான ஒரு இடம் இந்த இடம்தான். அவனை விட்டு பரிசுத்த ஆவி, அவருடைய பலன் விலகி விட்டது. கர்த்தர் அவனை விட்டு போயிட்டாருங்க. தொடர்ந்து கீழ்ப்படியில இல்லைங்களா? அந்நிய ஸ்திரியை தேடி போனான், பெலிஸ்திய ஸ்திரியை தேடி போனான், வழி விலகி போனான், துணிந்து செயல்பட்டான். ஆண்டவர் ஒரு காலகட்டம் அவனை விட்டு விலகி விட்டார். கர்த்தர் கொடுத்த பலம் அவனை விட்டு விலகி போய்விட்டு, ஆனால் கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை, பலன் அவனை விட்டு விலகி போனதை அறியாதிருந்தான். அவன் 7 ஜடைகளும் தெளிலால் மூலம் சிறைக்கப்பட்டு பலத்தை இழந்தவனாய் எல்லா மனுஷரை போல பலட்சியமாக இருந்தான். ஆனால் அதை அறியாதிருந்தான். பெலிஸ்தியர்கள் எதிரிகள் வந்த பொழுது முன்பு போல எழுந்து நான் போவேன்னா பலனெல்லாம் இழந்து எதிரிகளால் பிடிக்கப்பட்டு, கண்கள் குருடாக்கப்பட்டு, கைகள் கட்டப்பட்டு, மாவரைக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தி விலங்குகள் மூலம் வேடிக்கை காட்டுவது போல ஒரு மாவீரன் நிலைமை துக்கமா முடிந்ததுங்க. இருளுக்குள்ளே முடிந்து போனான் பாரு. பெலிஸ்தரோட மடிந்தான், சத்துருக்களோடு. சார் நீங்க வாசித்து பாருங்க, சிம்சோன் அப்படின்னாவே சூரிய பிரகாசம்னு பேருங்க. அதுக்கு அர்த்தம், அருமையான பெயர் சிம்சோன், சூரிய பிரகாசம். ஆனால் முடிவு பாருங்க, இருளிலே அந்தகாரத்தில் முடிந்தான். இஸ்ரவேலை அவன் ரட்சிக்க தொடங்குவான் தான் எழுதினார் பாருங்க. எவ்வளவு ஞானமா எழுதிருக்கார் பரிசுத்தாக. தொடங்கினா முடிக்கலங்க, முடிவு இருள். இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இருக்கிறார்கள் நினைப்பில நாம் வாழ்ந்தால் இதுதான் நமக்கு நடக்கும் இல்லைங்களா? இருக்கிறார் இருக்கிறார் நினைப்பில மனம் போல வாழ்ந்து விட்டா ஒரு நெருக்கடி வரும், ஒரு சோதனை வரும். அப்போது எழுந்து போனால் நீங்கள் பலனற்று போய் பலனிழந்து இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைவீங்க. சாத்தான் சோதனை, உலக சோதனை, பாவம் நெருக்கும் பொழுது நாம கைவிடப்பட்ட நிலைமைக்கு போல போயிருவோம். ஆகவே கர்த்தர் நீங்க சொல்ற நினைப்பல வாழப்படாது. அவர் இருக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஜெபம் பண்ணி, உபவாசம் பண்ணி, ஆண்டவர் முகத்தை தேடி, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவர் கிருபை, அபிஷேகம் நம்மோடு இருக்கிறத நீங்க உறுதி செய்து கொண்டு, ஸ்தோத்திரம், அந்த தற்பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போங்கள். போகிற காரியம் ஜெயமா இருக்கும். எல்லா தடை கர்த்தர் விலக்குவார். ஸ்தோத்திரம், சத்துரு வைக்கப்பட்டு போவார். ஸ்தோத்திரம், உங்கள் பலகீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானதல்லாங்க, இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நம்ம, இல்லைங்களா? நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 139 சங்கீதம் 23வது வசனமும் 24. இன்னும் ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி நமக்கு வேணும். ஆண்டவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறது இந்த ஆராய்ச்சி வேணும். 139, 23, 24. தேவனே, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும், நித்திய வழியிலே என்னை நடத்தும். என்ன ஒரு ஆராய்ச்சி பார்த்தீங்களா? அருமையான ஒரு ஆராய்ச்சிங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையான்றதுக்கு இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, ஸ்தோத்திரம், அதை சுத்திகரித்து அவர் நம்மோடு இருக்கிறதை உறுதி செய்து கொள்ளணும். இன்னொரு வசனம் இருக்கு பாரு, 69 சங்கீதம் 5வது வசனம், 69:5. தேவனே, தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை, என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. கர்த்தாவே,
பாருங்க, ஆண்டவரோடு தேவ மனுஷர்கள் பேசி தங்களை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு கூட இருக்க எடுத்த முயற்சிங்க இதெல்லாம். என்ன அருமையான ஒரு வார்த்தை. இன்னொரு வருஷம் சொல்ற பாருங்க, யோபு 10:5. பக்தன் யோபு பாருங்க, 10:5 வாசிங்களேன். நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதுக்கு என் பாவத்தை, என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரியம் சாமி. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எதுக்குங்க? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு. அந்த பக்தனுக்கு அதுல டவுட் வந்துருச்சுங்க. ஆகவே தான் இதெல்லாம் சொல்றாருங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இப்ப நினைப்பிலே நம்ம வாழக்கூடாது. ஆராய்ச்சி செய்து பார்த்து ஆண்டவர் பிரசன்னம் இருப்பதை உறுதி செய்து கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். இருக்கிறார்கள் நினைப்பிலே இருந்து விட்டால் ஸ்தோத்திரம், அவர் நம்மோடு இருக்கிறார்னு உண்மையாயிராது. நினைப்பில் இருந்துட்டீங்கன்னா அவர் உங்களோடு இருக்கிறது உண்மையாயிராது. ஆராய்ச்சி பார்த்து சரி பண்ணி ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவருக்கு நமக்கு உறவு தூரமா இருந்தா என்ன காரணம் என்பதை அறிந்து ஸ்தோத்திரத்தை கிட்டி சேர்ந்து பலப்படுங்கள். இங்க பாருங்க, அவர் உறவின் முறையாரத்தை இருப்பார் நினைப்பிலே இருந்து விட்டார்கள். இயேசுவோ எருசலேமிலே இருந்து விட்டார், இயேசுவை காணவில்லை. இதுல இன்னும் 2 விஷயத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதி சொல்றேன் பாருங்க. ரொம்ப தேவை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இல்லையான ஆராய்ச்சிக்கு இதெல்லாம் நமக்கு தேவை. எப்படி நம்ம ஆண்டவரை இழக்கிறோம், அவர் பிரசன்னத்தை எப்படி இழக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்கள் தான், ஊழியர்கள் தான், ஜெபிக்கிறோம், வேத தியானம் பண்றோம், எல்லாம் செய்யறோம், ஊழியெல்லாம் செய்யறோம். ஆனா எப்படி நம்ம இழக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 40வது வசனம். 1 ராஜாக்கள் 20:40. ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும் பொழுது அவன் போய்விட்டான். நிர்விசாரம்ங்கிறதுக்கு இந்த வசனத்தை நம்ம ஆதாரமா எடுக்கணும். ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதற்கு, ஆண்டவர் பிரசன்னத்தை உணராமல் அவர் இருக்கிறார் என்பதை அறியாமல் இருப்பதற்கு காரணம் நிர்விசாரம். இந்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகாப் ராஜா சீரியா ராஜா பெனாதாத், அவன் ஆண்டவரின் கையில் ஒப்பு கொடுக்குறாருங்க, ஆகாப் கையில. ஆனா அவன் பெனாதாத்தை விடுதலை பண்ணி விட்டுறான். அப்போ தீர்க்கதரிசி இந்த ஆகாப்புக்கு சொன்ன வார்த்தை, நீங்க இந்த பகுதி வாசித்து பாருங்க. யுத்தத்தில் பிடிபட்ட ஒருவனை என் பட்சத்தில் கொடுத்து காவல் காக்கும்படி விட்டு சென்றார்கள். இவன் தப்பவிட்டால் அது உன் ஜீவனுக்கு ஈடானது என்று சொல்லி என் கருத்தை ஒப்பிட்டு போனாங்க. நான் இங்கும் அங்கும் அலுவலாயிருந்த பொழுது அவன் போய்விட்டான். யுத்தத்திலிருந்து பிடிபட்டு வந்த யுத்த கைதியை பாதுகாக்கிற பொறுப்பு இவன் ஒரு இராணுவ வீரன். அவன் சொல்ற ஓமையில அவன் பொறுப்பு அந்த யுத்த கைதி பத்திரமா பாதுகாக்க, இல்லைன்னா உயிர் போயிடும். ஆனா இவன் என்ன சொல்ற, அங்கும் இங்கும் அலுவலாயிருக்கும் பொழுது அவன் போய்விட்டான். எது முக்கியம்? அவனுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? அந்த யுத்த கைதியை பத்திரமா பாதுகாக்க, இல்லைன்னா உயிர் போயிடும். ஆனால் இவனோ அதை விட்டுட்டான். இங்கும் அங்கு அலுவலாயிருந்து பிஸியா இருந்து விட்டுட்டான. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் தேவையில்லாத பிஸி தான் அதிகம். நிறைய ஊழியர்களை பாருங்க, தேவையில்லாம பிஸி. நமக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கொடுத்த பொறுப்பு என்ன, அதை விட்டுட்டு சுத்த வேண்டியது சுத்து ஊழியம் சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கிறது. தேவையில்லாத பிஸி. கடைசியில் ஆண்டவர் இருக்கிறார்னா சந்தேகமாயிருது. ஊழியத்தை பார்த்தா, குடும்பத்தை பார்த்தா, சூழ்நிலை பார்த்தா அவர் இருக்கிறாரான்னு சந்தேகமா போயிருது நிறைய வாழ்க்கையில. தேவையில்லாத பிஸி. விசுவாசிகள் அப்படித்தாங்க, எல்லாத்துக்கும் நேரத்தை செலவழிப்பாங்க இல்லைங்களா? வெளியூர் போவாங்க, வியாபாரம் பார்ப்பாங்க, வேலை செய்வாங்க, அதை இது வீடு கட்டுவாங்க, அதை பண்ண இது பண்ணுவாங்க. ஆனால் எது முக்கியம்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்கிற ஆராய்ச்சி தானே முக்கியம். அவர் நம்மோடு இருக்கிறாரா பார்க்கணும். இல்ல ஒரு பாரு 3 நாள் பிரயாணம், ஒரு நாள் பிரயாணம் பண்ணி
போய் வரதான் கணக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் 3 நாளும் ஆண்டவர் பார்க்காம இருந்துட்டாங்க. இன்றைக்கு அநேகர் 3 வருஷமா 3 மாசமா ஆண்டவர் இல்லாமலே இருக்கிற பரிதாப நிலைமை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் என் ஊழியத்தில் கூட இருக்குங்க. அதனால தான் சொன்னேன், தேவையற்ற ஒரு பிஸி இன்னைக்கு நிர்விசாரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு சுவிசேஷ பகுதியாக இருந்தாலும் தேவையானது பாருங்க. ஆகவே வேலை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, வியாபாரம் பாருங்க, வெளிநாடு போங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் ஆண்டவரோடு செய்யுங்கள், ஆண்டவரோடு வேலை பாருங்க, ஆண்டவரோடு ஊழியம் செய்யுங்க. ஸ்தோத்திரம். வேலையா ஆண்டவரான்னு வரும், ஆண்டவருக்கு முதலிடம் கொள்ளுங்க. ஊழியக்காரர் சொல்றேன், ஊழியமா இயேசுவா அப்படின்னு வரும்போது இயேசுக்கு தான் முதலிடம். அங்க கூட மிஸ் ஆகிறோம். நம்ம ஆண்டோடைய ஊழியம் செய்யறோன்றத அந்த ஊழியத்திலே ஓடி ஜெபம் பண்றதில்ல, வேத தியானம் பண்றதில்ல, ஊழியம் ஓடிக்கிட்டே இருப்போம். அதுதான் சொன்னேன், ஊழியமா இயேசுவான்னு வரும்போது இயேசு தான் முதலிடம், இயேசுவின் ஊழியம் 2வது தாங்க. ஆகவே கவனிக்கணும், ஆண்டவருக்கு முதலிடம். அவரோடு கூட இருக்க எப்படி தெரிஞ்சுட்டார் சீசர்ல? நீ மார்க்கு சுவிசேஷம் 3:13-14 வாசித்து பாருங்க. நீங்க எப்படி அவரோடு கூட இருக்க, பிரசங்கம் பண்ண, அசுத்தாவில் விரட்ட தெரிந்து கொண்டான் இருக்குது. அப்ப முதல்ல அவரோடு நாம் இருக்க. ஊழியர்களே, இது ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். ஓடிட்டே இருக்கிறோம், அவர் நம்மோடு இருக்கிறாரா, நாம் அவர் இருக்கிறான்னு பார்க்கணுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவை காணாததினால் விசாரத்தோடு எருசலேமுக்கு போனார். இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்லணும், இந்த விஷயத்துல சொல்லி அடுத்து குறிப்புங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். 4-5 வசனத்தை வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 6:4-5 வசனம். அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். இந்த சம்பவம் அருமையான ஒரு சம்பவம். எலிசாவின் நாட்களிலே தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இடம் நெருக்கடியா இருக்குன்னு சொல்லி யோர்தானுக்கு போய் மரங்களை வெட்டி விசாலமான ஒரு இடத்தை உண்டு பண்ணும்படியாக விரும்பினார்கள். எலிசா கூப்பிடுறாங்க, சரி போங்கன்னு சொல்லிட்டாரு. போறாங்க, வந்து மரத்தை வெட்டுறாங்க. யோர்தான் கரையில ஒருவன் ஒரு மரத்தை வெட்டி, ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்தும் பொழுது கோடரியானது காம்பை விட்டு கழண்டு தண்ணீரிலே யோர்தானில் விழுந்து விட்டார். அவன் கூவறான், என் ஆண்டவனே, இரவலா இது வாங்கப்பட்டது. உடனே எலிசா வந்தார். எங்க விழுந்தது? இந்த இடத்துல விழுந்தது. ஒரு கொம்பை வெட்டி போட்டு அற்புதமாய் அந்த கோடரியானது ஒரு மீன் மிதந்து வருவது போல, நீந்தி வருவது போல மேலே வந்தது. கை நீட்டி எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி எடுத்துக்கொண்டான். இந்த நிகழ்ச்சி அற்புத நிகழ்ச்சி. இதுல பாருங்க, இந்த மனுஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பர்டிகுலரா இந்த ஒரு மனுஷனை, இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்தன் இப்படி சொன்னாரு. எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, ஆண்டவனே எங்களோடு வாரன்னு கூப்பிட்டான் பாருங்க, அவன் தான் இவனா. நீங்க 3ஆம் வசனம் வாசிங்களேன். 6:3. அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அப்படி எலிசாவை தன்னோடு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு பக்தன் இவன். பயபக்திக்குரியவன் தான், ஆவிக்குரியவன் தான். கடுமையாய் வேலை செய்தான். கடுமையாய் வேலை செய்கிறவன், வேலையிலே சின்சியரா இருக்கிறவன், உழைக்கிறவன். அவன் நோக்கம் சரி, அவனுடைய வேலை நல்ல வேலை தான். இத்தனை நல்ல குவாலிட்டிஸ்லாம் அவனுக்கு இருந்ததுங்க. ஆனால் எப்படி அவன் கோடரி இழந்தான்? அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த கோடரி, அந்த இரும்பு பகுதி கழண்டு போவதை அறியாதிருந்தான். கவனக்குறைவு. நல்ல பாடம் நமக்கு ஊழியத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஏன் நமக்கு வீழ்கை வருகிறது? ஏன் நம்ம ஆண்டவரை இழந்துடுறோம்? அவர் பலத்தை நம்ம ஏன் இழந்துடுறோம்? அபிஷேகத்தை இழந்துடுறோம்னா கவனக்குறைவு. இவன் நல்லவன் தான், உழைப்பாளி தான், பக்த கொடி தான். ஆனால் ஏன் இழந்துட்டா? கவனக்குறைவு. ஆக இன்றைக்கும் ஊழியங்களிலேயும் கிறிஸ்தவ ஜீவியத்திலேயும் அநேக தேவ பிள்ளைகள் கவனக்குறைவினால் ஆண்டவரை இழந்து விடுகிறார்கள். ஆண்டவர் கொடுக்கிற பலத்தை இழந்து விடுகிறார்கள். அந்த மனிதன் அந்த கம்பை மாத்திரம் கையில் வெறுத்திரு போல இன்றைக்கு அநேகர் சோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து கிட்டத்தட்ட ஒரு பணத்துக்கு சமமாக இருக்கிறாங்க. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அவர்கள் பாருங்கள், யோசேப்பு மரியாளும் அவர் இருக்கிறார் நினைப்பிலே இருந்து இயேசுவை இழந்து விட்டார்கள்.
ஆக கவனக்குறைவு, நிர்விசாரம், தேவையில்லாத பிஸி, இவைகளில் அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரை நாம் இழக்க வேண்டியதா போயிரும். அவர் பிரசன்னத்தை இழக்க வேண்டியதா போயிரும். இருக்கிறதே தெரியாம போயிரும். ஆண்டவர் இந்த வீட்டில் இருக்கிறாரா என்றெல்லாம் கேட்கிற ஸ்திரீகள் இருக்கிறார், புருஷன் கூட இருக்கிறாங்க. ஏன், எதனாலங்க? அவர் தேடலை. இருக்கிறாரான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணல. ஆகவே தான் ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்கிறாங்க, இருக்கிறாரா அவன் கேட்கிறாங்க. கவனிங்கள். ஆகவே மறுபடியும் திரும்புங்க, ஆராய்ச்சி பண்ணி ஆண்டவர் இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட இருங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பு, முதல்ல இயேசுவை காணவில்லை, இரண்டாவது இயேசுவை தேடினார்கள். லூக்கா 2:44. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையார் இடத்திலும் அறிமுகமானவர்களின் இடத்திலும் அவரை தேடினார்கள். இயேசுவை தேடினார்கள். அவர்கள் ஒரு நாள் இழந்தார்கள் இயேசுவை. ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்த பிறகுதான் இயேசுவை காணவில்லை. இயேசுவை ஒரு நாள் இழந்தார்கள், 3 நாள் துயரத்தில் இருந்தார்கள். விளைவு, அங்கிருந்து வந்தாங்க, மறுபடியும் போனாங்க, தேடினாங்க, கணக்கு பண்ணா 3 நாள் ஆகுது. ஒரு நாள் தான் இழந்தார்கள், ஆனால் அதன் துயரம் 3 நாட்கள். விசாரத்தோடு தேடினோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அபிஷேகத்தை இழக்கிறதுங்கிறது துக்கமான ஒன்று. ஆயுசு முழுவதும் அதன் பாதிப்பு உண்டு பண்ணும். அவங்களுக்கு ஒரு நாள் 3 நாள் ஆயிடுச்சு. நமக்கு ஆயுசின் பெரும் பகுதியை கேட்டு போயிடும். சில பாருங்க, ஆண்டவர் இல்லாமல் எடுக்கிற தீர்மானங்கள், ஆண்டவர் இல்லாமல் எடுக்கிற முயற்சிகள் ஆரம்பத்தில் கைகூடி வந்த மாதிரி தெரியும், ஆனால் ஆயுசு சக்கரத்தையே கெடுத்துருங்க. கவனிக்கிறது கேட்குறவங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும், வீடு கட்டினாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, ஈவன் படித்தா கூட எதுவாக இருக்கட்டுங்க, ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு பாருங்க. கர்த்தரோடு உங்களோடு இருக்கிறாரா பார்த்து அந்த காரியத்தை செய்யுங்க, தீர்மானம் எடுங்க. இல்லாம நீங்க மாம்சத்தின்படி, உங்க மூளை அறிவின்படி யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு நாள் காணவில்லை, 3 நாள் துக்கம். ஆக 3 மாசம் கூட நீங்க கஷ்டப்படுவீங்க, 3 வருஷமோ அதிகமோ. இது நமக்கு உணர்வடைய வேண்டிய ஒரு வார்த்தை. ஆகிலும் இவங்க பாருங்க, ஒரு நாள் காணல. என்ன அருமையான ஒரு சம்பவம் அது. அவர்கள் உடனே தேடினார்கள். நீங்க அந்த பகுதி பாருங்களேன், மறுபடியும் அங்கே திரும்புவோம். 2:44. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையார் இடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். அடுத்தது பாருங்க, காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு போனார்கள். ஆண்டவர் இல்ல என்று தெரிந்தவுடனே அவர்கள் மேற்கொண்டு ஒரு அடி கூட வைக்கலங்க. மேற்கொண்டு அவர்கள் ஒரு நிமிஷமோ 1 மணி நேரமோ கூட மேற்கொண்டு முன்னேறி நாசரேத்துக்கு போகணும்னு எண்ணம் வரல உங்களுக்கு. அதோடு நிறுத்திவிட்டு அவர்கள் எருசலேமுக்கு திரும்பினார். உடனடியாக தேடினார்கள். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு தாட்டுங்க நமக்கு. சரி பார்த்துக்கலான்னு போகல, பார்த்தீங்களா, எங்கேயோ இருப்பாரு, எப்படியும் வந்துடுவாரு, போவான்னு போகல பாருங்க. அப்படிலாம் முயற்சி பண்ணல அவங்க. உடனே காணவில்லை என்ற உடனே திரும்பிட்டாங்க எருசலேமுக்கு. அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு இல்லைன்னு அல்லது தேவ பிரசவத்தை உணர முடியல, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு உணர்ந்தா அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. அதுக்கு மேலே நீங்கள் அந்த டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. உடனே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். எங்கே விழுந்தோம், எப்படி விழுந்தோம், என்ன காரணம் கண்டுபிடிக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பல நாட்கள், பல மாதங்கள் வேதத்தையே திறக்கிறது கிடையாதுங்க. வேதத்தையே திறக்கிறது. ஒருத்தர் சொன்னார், பைபிள் வாசி 1 மாதம் ஆச்சுன்னு. என்னங்க பைபிள் வாசி 1 மாதமா? ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், ரொம்ப துயரம் பாஸ்டர், பைபிள் வாசிக்கவே இஷ்டம் இல்லை. ஆண்டவர் மோடி இல்லையான்னு நான். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இல்லைன்னா அப்படித்தாங்க. 1 மாதம் வேதத்தை திறக்கல ஒருத்தர்னா என்ன ஒரு கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு இல்லையா?
இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியன்னு 1ஆம் சேத்துல வாசிக்கிறோமே. ஒரு மாசம் வாசிக்கலாம் எப்படிங்க? இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க. இல்லையா, உடனே திரும்புங்கள், வேதத்துக்கு திரும்புங்கள், ஜெபத்துக்கு திரும்புங்கள், உபவாசத்துக்கு திரும்புங்க, அவரை தேடுங்க. எங்க விழுந்தோம், என்ன காரணம்? நான் அந்த முதல் சம்பவத்தை பார்த்து எங்க விழுந்துன்னு கேட்டான் இல்லையா அவன், அந்த எலிசா தீர்க்கதரிசி அவன் காட்டவருக்கு தானே அங்க ஒரு அற்புதம் நடந்தது. அதே போல எங்கே விழுந்தீர்கள், எங்கே விலகினீர்கள், தேடுங்க. இவர்கள் இயேசுவை இழந்த இடத்துக்கு திரும்பினார்கள். ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஆண்டவரை இழந்த இடத்துக்கு, எருசலேமுக்கு அவர்கள் திரும்பினார்கள். ஆக மேற்கொண்டு போகல, ஒரு அடி கூட வைக்கல. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்கிற வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இதெல்லாம் நமக்கு தேவையான மிக முக்கியமான ஆலோசனை என்று நான் பார்க்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வழக்கமாக வாசிக்கிறது வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 4-5 கொஞ்சம் வாசிக்கல. 4-5 வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். இந்த எபேசு சபை எதை இழந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசுவை, இயேசுவின் அன்பை இழந்த சபை இல்லையா? நீ மனம் திரும்பு, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று. என்னன்னா, முன்னாடி இவங்க அன்பினால் ஊழி செய்திருக்கிறார்கள், அன்பினால் ஆண்டவரை தேடி இருக்கிறார்கள், அன்பினால் ஆராதனை, அன்பினால் ஆத்துமாதாயம், அன்பினால் ஜெபம், எல்லாம் அன்பினால் ஆண்டவரோடு கூட இருந்த சபைங்க. இப்போ நாளடைவில் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆலயம் இருந்தது, ஆராதனை இருந்தது, ஊழியம் இருந்தது, எல்லாம் நடக்கிறது போல இருக்குது. ஆனால் அன்பினால் செய்யப்படவில்லை. கடமைக்காக அவர்கள் ஆராதித்தார்கள், கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். அவதான் சொல்றாரு, நீ அந்த ஆதி அன்பு போயிருச்சுப்பா, மறுபடியும் அங்க திரும்ப. எங்க விழுந்த? ஆதி அன்புல தான் விழுந்துட்ட. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனைக்கு வரும்பொழுதுங்க பயத்தினால வரக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க, ஞாயிறு ஆராய்க்கு பயந்து தான் வராங்க இல்லையா? இல்லைன்னா கை போயிடும், கால் போயிடும், ஆக்சிடென்ட் ஆயிரும், நஷ்டமாரி, இன்னத்துக்கு வம்பு என்று அநேகர் இன்றைக்கு பயத்தினால் வருகிறார். பயத்தினால் வரக்கூடாதுங்க, அன்பினால். ஆண்டவர் சொன்ன முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக. பார்த்தீங்களா? ஆராதிக்கும் பொழுது அன்பினால் ஆராதிங்கள். ஆராதனைக்கு வரும்போது அன்போடு நேசிச்சு வாங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது அன்பினால் வாசிச்சா எத்தனை பக்கம் போறதே தெரியாது, நேரம் போறதே தெரியாது. ஜெபத்துக்கு அப்படித்தாங்க. இந்த சபை இயேசுவை, இயேசுவின் அன்பை இழந்த சபை. ஆகவே தான் அந்த அன்புக்கு, இயேசுவுக்கு திரும்புங்கள் என்று அங்கே எச்சரித்து சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படி ஆண்டவரை தேவ வருஷத்தை எழுந்திருந்தால் மறுபடியும் வாங்க. நான் உங்களுக்கு கர்த்தர் சொல்றேன் உங்களுக்கு. அப்படி நீங்கள் திரும்பிவிட்டால் 34ஆம் சங்கீதம் 5வது வார்த்தை சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் சொல்றார், நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். இழந்ததை திரும்ப கொடுப்பார் உங்களுக்கு. அவரை தேடுகிறவர்களுக்கோ ஸ்தோத்திரம், நன்மை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தரை தேடுகளுக்கோ நன்மை இல்லையா? தேடுங்க, நன்மை உண்டாகும். இழந்த திரும்ப பெற்றுக்கொள்ளு. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் பக்தன் சொன்னது போல. அப்படிப்பட்ட ஆர்வம் வாஞ்ச நமக்கு வேணும். அவர்கள் உடனே தேடினார்கள். அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட இந்த 48 மணி வாசிங்க, அவர்கள் துக்கத்துடனே தேடினார். ஆண்டவரை காணல, பார்க்க முடியல, பிரசன்னத்தை உணர முடியலன்னா எப்படி தேடணுங்க? துக்கத்தோடு தேடினார்கள். வாசிங்க பார்க்கலாம். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே. விசாரத்தோடு தேடினோமே. இதுல ஒரு கருத்து கூட பார்க்கணும்.
லூக்கா 2:44. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார். பிரயாணக்கார கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையார் இடத்திலும் அறிமுகமானோர் இடத்திலும் அவரை தேடினார்கள். எங்க தேடுறாங்க பாருங்க, உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானோரிடத்திலும் தேடினார்கள். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவரை காணலையா, பார்க்க முடியலையா, ஒன்னும் ஜெபம் கேட்கப்பட முடியல, ஒன்னும் அற்புத அடையாளம் ஒன்றும் நடக்க மாட்டாங்குது, ஒரே பிரச்சனைனா பிரச்சனைக்கு பரிகாரத்தை எங்க தேடுறோம்? உறவின் முறையாரிடத்தில் தேடினார்கள் அப்படின்னு வருது. நண்பனிடத்துல உறவின் முறையாரிடத்துல தேடினார்கள். இன்னைக்கு நம்ம பிரச்சனையை வந்து ஆண்டவரத்துல கொண்டு வர்றது கிடையாதுங்க, அவரை தேடுறது கிடையாது. நம்ம அநேகர் பாருங்க, உடனே ஃப்ரெண்ட்ஸுகள் சொல்றது, அப்பா அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறது இல்லைங்களா, எங்கெங்கயோ தேடி போறாங்க. என்ன பிரயோஜனம்? இயேசு எருசலேமில் இருந்து விட்டா, இங்க தேடி என்ன பிரயோஜனங்க? இதெல்லாம் நம்ம உணர வேண்டிய சத்தியங்கள், நமக்கு இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது. அவன் பிரச்சனைக்கு பரிகாரத்தை ஆண்டவரத்தில் தேடுங்க, அவரை போய் தேடுங்க. ஆக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செகண்டரி தான். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மனுஷனாக இருக்கட்டும், ஆலோசனை கேட்கறது, அங்கே இங்கே கேட்கறது எல்லாம் வந்து ரெண்டாவது தான். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள். இவர்கள் விசாரத்தோடு துக்கமுகத்தோடு தேடினார்கள். அப்போ ஆண்டவரை நாம் காணவில்லை, பிரசன்னத்தை உணர முடியவில்லை, அவர் சத்தம் கேட்கலன்னா துயரத்தோடு, அதுக்கு பேர் தாங்க உபவாச ஜெபம், அதுக்கு பேர் தாங்க ஜெபம், அதுக்கு பேர் தாங்க கண்ணீர் ஜெபம். 2 வசனத்தை சொன்ன புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆண்டவரை இழந்து விட்டால், தேவ உறவை இழந்து விட்டால், தேவனை இழந்து விட்டால் எப்படி கதறி அந்த ஜெபம் பண்ணணும்? எதுக்கு சொல்றேன்னா, துயரத்தோடு தேடினா அது அழுத்தம் திருத்தமாக கவனிக்கணும். நம்ம 2 வசனத்தை வாசிக்கலாம். நீங்க மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:10 கொஞ்சம் வாசிக்கல. மீகா 4:10. சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு, நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு. ஒரு பிரசவ ஸ்திரியை போல வேதனைப்பட்டு தேடு. பிரசவ ஸ்திரிக்கு எத்தனை ஒரு பெரிய வேதனை இருக்கும். அப்போ ஆண்டவரை இழந்து விட்டால், உறவை இழந்துட்டா அப்படி தேடணுங்க, துயரத்தோடு. ஆண்டவரே, இயேசுவே, ஒரு காலத்தில் எப்படி சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், இவ்வளோ ஆவிக்கிற நன்மை, சின்ன ஒரு பாவம் என்றாலும் எனக்கு தூக்கமே வராதே சுவாமி, எல்லாம் இப்போ இழந்துட்டேன்ப்பா, செத்த பணம் போல இருக்கிற, ஆண்டவரே இறங்கும் அப்படின்னு ஒரு துயரத்தோடு, ஒரு பிரசவ ஸ்திரியை போல் வேதனைப்பட்டு தேடணுங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு சவுண்டா இருக்கணும். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, புலம்பல் ஒரு வார்த்தை வருது. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. புலம்பல் 2:18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, இரவும் பகலும் நதியளவாய் கண்ணீர் விடு. இரவும் பகலும் நதியளவாய் கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே, ஓய்ந்திராதே. கண்ணீரின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு. எப்போ இது சொல்றாருன்னா, எரேமியா எவ்வளோ ஆண்டவர் சொல்லி கேட்கலவங்க. கடைசியில் நேபுகாத் நேச்சார வந்தான், எருசலேமை அழித்து சிறைபிடித்து கொண்டு போனான், ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போதான் புலம்பி எழுதுறாருங்க. இது புலம்பல். ஆண்டவரை இழந்துட்டாங்க. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை எப்பவுமே எனக்கு 74ஆம் சங்கீதம் 9 வாசிங்க பார்க்கலாம். 74:9. ஆண்டவரை இழந்து, ஆலயத்தை இழந்து தவித்த ஒரு பக்தனுடைய வார்த்தைங்க. 74:9 பாருங்க. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிந்தவனும் எங்களிடத்தில் இல்லை, எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. என்ன ஒரு துயரம். ஆலயம் போயிருச்சு, ஆராதனை போயிருச்சு, ஆசாரித்துவம் போயிருச்சு, பண்டிகை போயிருச்சு, எல்லாம் போனவர். இதுதாங்க அவங்களுக்கு ஜீவன். யூதர்களுக்கு தேவாலயமும் பண்டிகையும் ஆசாரியனும் பலிகள் தான் ஜீவன் அவர்களுக்கு. இதெல்லாம் போயிடுச்சுங்க. போய் இப்பொழுது ஒண்ணுமில்லாம் போனதுனால கதறி சொன்ன வார்த்தை, எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. எத்தனை துயரம். அப்படி ஆண்டவரை தேடணும். இந்த கேட்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிக்கு ஜெபம் பண்ணி எத்தனை நாளாச்சு? மக்கு வேத தியானம் பண்ணி எத்தனை நாளாச்சு? ஆண்டவரை தேடி எத்தனை நாளாச்சு? கவனிங்கள்.
துயரத்தோடு விசாரத்தோடு தேடினார்கள். யோவேல் 2:12 கூட ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிடுங்க, வச்சு நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் கல்வாரி சிலுவையில சத்தமிட்டு சொன்ன வார்த்தை குறித்து நம்ம கேட்கிறோம். 7 கடைசி வார்த்தையில 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் ஏன் அப்படி சத்தமிட்டு சொன்னார்னா, அந்த கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய தேவன் இமைப்பொழுதிலே இயேசுவை கைவிட வேண்டிய நிலைமை. அப்பதான் இயேசு மரிக்க முடியும், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து உலகத்துக்கு உலக ரட்சகராக முடியும். ஆகவே இமைப்பொழுதிலே கைவிட வேண்டிய ஒரு நிலைமை வந்து பிதா விலகி நிற்கிறாருங்க. அந்த தேவ பிரசன்னத்தை, பிதாவின் பிரசன்னத்தை உணராத பொழுது கதறி சொன்ன வார்த்தை. ஏன்னா அதுவரையிலும் பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம், நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், அவர் என்ன தனியே இருக்க விடவில்லை என்று 33 ஆண்டுகள் உலகத்துல ஊழியம் செய்த அப்பன் இயேசு பிதாவின் பிரசன்னம் சற்று விலகினது ஏற்றுக்கொள்ள முடியாமல் கதறினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அடே அப்பா, ஆண்டவர் பிரசன்னத்தை உணர முடியலன்னா இப்படி ஒரு கதறல் சத்தம் இருக்கணுங்க. அவர்கள் விசாரத்தோடு தேடினார்கள். ஆகவே அமைதியா இருக்காம ஜெபம் பண்ணி, உபவாசம் பண்ணி, கண்ணீரோடு அழுது புலம்பி ஆண்டவரை தேடுங்கள். அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஓகே, 3வது விஷயம், முதல்ல இயேசுவை காணவில்லை, 2வது இயேசுவை தேடினார்கள், 3வது இயேசுவை கண்டுபிடித்தார்கள். 2:46. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். இயேசுவை தேவாலயத்தில் கண்டுபிடித்தார்கள். தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து கேள்விகளை கேட்டு அவர் சொல்லுகிற பதில்களை கேட்டு ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி அங்கே இருக்கிறதை யோசேப்பு மரியாளும் கண்டார்கள். இதோட ஆவிக்குரிய விளக்கம் என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 29:13. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய சத்தியங்க. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படி இருக்க பக்கம் இருளா இருக்கு உங்களுக்கு, அவர் முகத்தை காண முடியாதனால, ஜெபம் கேட்க முடியாதனால, எந்த ஒரு அற்புத அடையாளம் நடக்காதனால எல்லாம் இருளாய் தோன்றலாம். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். கவனிங்கள். ஸ்தோத்திரம். தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டில் இருக்கிறவன், ஸ்தோத்திரம், அவரை தேட கடவன் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏசாயா 50:10 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அவரை தேடுங்கன்னு அர்த்தங்க, நம்புங்கன்னு அர்த்தங்க. ஒருவேளை எல்லாம் இருளா இருக்கலாம், எப்பக்கம் இருளா இருக்கலாம் உங்களுக்கு. சோத்திரம். சூரியனாவது நட்சத்திரங்கள் காணாதபடிக்கு 14 நாட்கள் அப்பம் புசியாம இருந்தார்கள் வருது அப்போஸ்தலர் 27. அதே போல வெளிச்சமே இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இல்லைன்னா பின்ன எப்படி இருக்குங்க? அவர்களுக்காக கர்த்தர் பேசுறாரு. அதுதான் இப்ப 29:13 வாசிச்சோம் நம்ம. 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்னொரு அருமையான வசனம் இருக்குது. வசனம் தாங்க முக்கியம் நமக்கு. ஏசாயா 55:6 பாருங்க. கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்க அவரை நோக்கி கூப்பிடுங்கள். என்ன அருமையான வார்த்தை. அவர் தேடுங்க, கூப்பிடுங்க. இதுதான் சமயம், இதுதான் சமயம். தேடுங்கள், கூப்பிடுங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு, அவருக்கு அவர் சமீபமாயிருக்கிற தெய்வம் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆகவே தேடினார்கள் அப்படின்னா, ஸ்தோத்திரம், முழு மனதோடு தேடினால் நாம கண்டுபிடிக்க முடியும் என்கிற ஒரு ஆறுதலான வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல இதுல 3 ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு சில விளக்கத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம்.
இவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள். முதல் கேள்வி, எங்கே கண்டுபிடித்தார்கள்? முதல் கேள்வி, எங்கே கண்டுபிடித்தார்கள்? இப்போ 2:46 வாசிங்க மறுபடியும். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்க கண்டார்கள். எங்கே கண்டுபிடித்தார்கள்னா தேவாலயத்தில் கண்டுபிடித்தார்கள். தேவாலயம் அப்படின்னா, ஆலயம் என்பது ஆண்டவரின் ஜெப வீடு இல்லைங்களா? நீங்கள் 56 ஏசாயா 7 அதை நம்ம பார்க்கிறோம். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு நின்றப்படும் இருக்குதா இல்லையா? வாசி 56:7. நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவரை மகிழ பண்ணுவேன். அப்போ இங்க ஆலயம் என்று சொன்னால் அது ஜெப வீடு. அப்போ ஆலயத்துக்கு வரணும், ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும். வீட்டுல ஜெபம் பண்றோம், ஓகே நல்லது. ஆனால் ஆராதனைக்கு வருவதும் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணதும் ரொம்ப முக்கியங்க நமக்கு இல்லையா? ஜெப வீடு, அந்த நாள்லாம் பாருங்க, ஜெப வீடு தான் பிரமாதமா இருக்கும். சொல்றதெல்லாம் பாத்தீங்க, ஜெப வீடு. ஆகவே ஜெபிங்கள், ஆண்டவரை எப்படி தேடுங்கள், ஆலயத்துக்கு வந்து தேடுங்கள். அந்த ஜெபத்துன்னு சொல்லும் பொழுது எனக்கு அப்பன் இயேசு சொன்ன சில வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்றாரு பாருங்க, 6:6. இது கேட்கறவங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமா இருக்கும், கேளுங்க. மறுபடியும் ஜெபத்துக்கு திரும்புங்க, ஜெப வீட்டுக்கு திரும்புங்க, ஆராதனைக்கு திரும்புங்க. உங்க சிந்தை ஜெப சிந்தையா இருக்கும்படி திரும்பும்படி கேட்டுக் கொடுக்கிறேன். 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அப்போ ரகசிய ஜெபம், அந்தரங்க ஜெபம் அப்படின்னு அர்த்தங்க. அந்த பர்சனல் பிரேயர் அப்படி ஜெபியுங்கள். இருக்கிற இடமே நீங்க ஜெப வீடா மாற்ற முடியும். பக்தன் தாவீது அதுல்லாம் குகையில இருந்தார். குகையில் இருக்கும் பொழுதுதான் அவர் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நிறைய சங்கீதம் எழுதியிருக்கிறார். அந்த குகையே ஜெப வீடா மாத்திட்டார் அவர். பாத்தீங்களா? அதே போல் இருக்கிற இடத்தையே ஜெப வீடா மாற்ற முடியும். ஜெபத்துக்கு திரும்புங்கள். நம்பர் 1 ஆலயத்தில். 2வது எப்பொழுது கண்டுபிடித்தார்கள், அது ரொம்ப முக்கியம். எப்பொழுது? இப்போ 2:46 மறுபடியும் வாசிங்களே. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே 3 நாளைக்கு பின்பு. அப்படின்னா இதோட அர்த்தம் என்னன்னா, 3 நாள் என்றது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாளை குறிக்கிறது, உயிர்த்தெழுந்த நாளை குறிக்கிறது இல்லையா? எப்பொழுது கண்டுபிடித்தார்கள்? 3 நாள். 3 நாள் என்றால் இயேசு உயிரோடு எழுந்த நாள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு நாம் ஆராதிக்கிற இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். நாம் தேடுகிற ஆண்டவர் யார் என்றால் உயிர்த்தெழுந்த தெய்வம். இது மரித்தவர் அல்ல. இதோ நான் மரித்தேன், சதா கால உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அவருக்கு கைகள் இருக்கிறது, தொடுகிறார். கால் இருக்கிறது, நம்மோது நடக்கிறார். வாய் இருக்கிறது, பேசுகிறார். கண்கள் இருக்கிறது, பார்க்கிறார். அப்படி எல்லாம் கைகள் உள்ள, கால்கள் உள்ள, பேசுகிற, கேட்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஏதோ கல்லையோ மண்ணை ஆராதிக்கவில்லை. கவனிக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட தெய்வத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஊக்கமாய் கருத்தாய் அவரை தேடுங்கள் இல்லையா? கண்டடைத்தக்க சமயத்திலே தேடுங்கள். இக்கட்டான காலகட்டத்தில் தேடுங்க. இரவும் பகலும் கண்ணீர் விட்டு அழுது தேடுங்கள். அப்படி தேடினால் உயிருள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் உங்க ஜபத்தை கேட்பார், ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் மரித்த தெய்வத்தை அல்ல, உயிரோடு தெய்வத்தை ஆராதிக்கிற உயிருள்ள தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ள தெய்வம். உங்க ஜபம் கேட்கப்படும். உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. ஸ்தோத்திரம். உங்க அங்கலாப்பி சத்தத்தை கேட்பார். பெருமூச்சு சத்தத்தை கூட கேட்பார். அப்படிப்பட்ட காதுகள் அவருக்கு உண்டு. ஆகவே அவரிடத்தில் நோக்கி வாங்க, தேடுங்க. நெருக்கமான காலகட்டம், போராட்டமான காலகட்டம், முகத்தை தேடுங்கள். 3வது எப்படி கண்டுபிடித்தார்? இது ரொம்ப முக்கியம் நமக்கு. எங்கே கண்டுபிடித்தார்கள்? ஆலயத்திலே.
எப்பொழுது கண்டுபிடித்தார்கள்? 3 நாளைக்கு பின்பு. எப்படி கண்டுபிடித்தார்கள்? இப்போ 2ஆம் அதிகாரத்துல 46, 49 வாசிங்கள. 2, 46, 49. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் அருகில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில், அண்டர்லைன் பண்ண அந்த வார்த்தையை, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. பிதாவுக்கு அடுத்த பிதாவின் சித்தத்தில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்போ பிதாவின் சித்தத்தின் மையத்தில் இருக்கிறவராக கண்டுபிடித்தார்கள். இது ரொம்ப முக்கியம் நமக்கு. இதை நான் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 48 கடைசி வாசிங்க, அப்பொழுது அதுல இருந்து வாசிங்க. 48 2:48. அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ஏன் இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும், இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே. விசாரத்தோடு உன்னை தேடினோமே. உன் தகப்பனும் நானும். கவனிக்கணுங்க, உன் தகப்பன் நானும். ஆண்டவர் உடனே பதில் சொல்றாருங்க. அதுக்கு சொல்றாரு பாருங்க, நீங்கள் அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அறியீர்களா? அங்க மரியாள் சொல்றாங்க, உன் தகப்பன் யோசேப்பு நானும். இங்க சொல்றாரு, என் தகப்பன் பிதா, அவர் பரலோக தந்தை என்று பூலோக பிதாவை, பூலோக தந்தையை அவர் மறைத்துவிட்டு, எதற்காக யார் மூலம் இந்த உலகத்துக்கு வந்தோம் என்பது பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்த தேவகுமாரன் அங்க ஸ்தாபிக்கிறார். அதான் பிதாவின் சித்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்க, உன் தகப்பனும் நானும் சொன்ன உடனே உன் தகப்பன், இந்த பூமிக்குரிய தகப்பனை ஆண்டவர் மறைச்சு விட்டு பரலோக தந்தையின் அதிகாரத்தில் இருக்கிறதை அங்க சொல்றாருன்னு, அங்க தேவ சித்தம், தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறதுனா அதாங்க அர்த்தம். ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். பூலோக தந்தையின் அதிகாரத்தில் அல்ல, பரலோக தந்தையின் பிதாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறேன் என்பதை அங்கே நினைவுபடுத்துறாருங்க, உறுதிப்படுத்துறார். இதை நான் வாசித்த பொழுது ஏன் அவ்வளவு நான் அழுத்தமா சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது பேச்சு, வார்த்தை, நடத்தை, பழக்கம் எல்லாம் தேவ சித்தத்துக்குரியதா இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்க வேண்டும். இயேசுவை பாருங்கள். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 4:24, யோவான் சுவிசேஷம் 5:30, யோவான் சுவிசேஷம் 6:38 இதெல்லாம் வாசித்து பாருங்க. சோத்திரம், பிதாவின் சித்தம் செய்யும்படியே நான் உலகத்துக்கு வந்தேன் அப்படி திட்டமா சொல்லுவாருங்க. அப்ப இயேசு உலகத்தில் வந்து வாழ்ந்தது பிதாவின் சித்தப்படி வாழ்ந்து, பிதாவின் சித்தப்படி மரித்து, பிதாவின் சித்தப்படி உயிர்த்தெழுந்தார். அப்படி பிதாவின் சித்தத்துக்குள்ள இருக்கிறவராக கண்டுபிடித்தார். நாமும் நமது வாழ்க்கை, பேச்சு, முறைகள் எல்லாம் பிதாவின் ஆண்டவர் சித்தமா இருக்கணும். எதை செய்தாலும் தேவ சித்தப்படி செய்யணும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணினால் அவர் சித்தத்தை அறிய முடியும், சித்தத்துல வாழ முடியும். நான் ஒன்னு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின் மையத்திலே நீங்கள் இருந்து விட்டால் உங்களை குறித்த தேவனுடைய வேலை முடிகிற வரையிலும் உங்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. பிசாசோ மனுஷனோ விரோதியோ உங்களை தொடவே அழிக்கவே முடியாது. உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். ஆகவே ஆண்டவர் சித்தத்தை தேடுங்க. பிதாவின் சித்தம் செய்வதின் போஜனம்னு ஆண்டவர் சொன்னாரே, அப்படி சித்தம் அறிந்து சித்தத்தின்படி வாழ்கிற கிறிஸ்துவா இருப்போம். உங்கள் வாழ்க்கை ஜெயமா இருக்கும். பிறகு இயேசு கிறிஸ்துவை இவர்கள் அழைத்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு போனார்கள். சோத்திரு ஞானத்திலும் தேவ கிருபையின் மனுஷனும் இயேசு வளர்ந்தார் அப்படி பார்க்கிறோம். ஆகவே இந்த பகுதி நமக்கு பிரயோஜனமான ஒரு பகுதி. நமது பேச்சு, மூச்சு, நடத்த எல்லாம் தேவ சித்தமா இருக்கட்டும். தேவ சித்தத்தின் மையத்தில் இருங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா.